ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. Presta Premium Women's Wear. Let your body love it. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத பற்றி பேச போகிறோம். நம்மளோட சிறப்பு விருந்தினராக பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ண ராஜு அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். ஸோ இந்த பட்ஜெட்டில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. குறிப்பாக நமக்கு எலெக்ஷன் வருது தமிழ்நாட்டில். அதனால் நிறைய அறிவிப்புகள் தமிழ்நாட்டை நோக்கி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பர்டிகுலராக தமிழ்நாட்டுக்குன்னு நிறைய விஷயங்கள் இல்லை. ஆனால் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க? நீங்கள் அம்மையாரோட அந்த ஸ்பீச்சில் கவனிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் யூத் ஸ்கில் டெவலப்மெண்ட் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இந்தியாவை ஒரு வல்லரசாக மாற்றக்கூடிய ஒரு நாடாக எடுத்துட்டு போகணுங்கிற மாதிரி தான் இந்த பட்ஜெட்டோட ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி ஸ்கில் செக்டாரில் அந்த அளவுக்கு இந்த பாஸ்ட் 4-5 இயர்ஸில் ஸ்கில் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸு அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருந்தாலும் இந்த பட்ஜெட்டில் நிறைய அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா தெரியும், 2047 வரைக்கும் க்ளவுட் கம்பெனிஸ்க்கு டேக்ஸ் ஹாலிடே கொடுத்துட்டாங்க. இது டேக்ஸ் ஹாலிடேங்கிற அந்த செக்ஷனே ஒரு சன்செட்டாக இருந்த ஒரு காலம் போய் இப்போ புதுசாக ஒரு சன்ரைஸ் காலம். ஸோ இந்தியா வில் பி அ டிஜிட்டல் ஹப் ஃபார் த வேர்ல்டு. உலகத்துக்கே கணினியோட இந்த க்ளவுடுங்கிற அந்த அசட்டை டேட்டா சர்வரை இந்தியாவில் நீங்கள் நிறுவனீங்கன்னா உங்களுக்கு வரி விலக்கு உண்டு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை. இது யூஸ்வலாக அதில் நிறைய டேக்ஸ் இருக்கும் சார், நிறைய அமௌண்ட் அதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெகுலர் நார்மல் டேக்ஸ் ரேட்ஸ் இருக்கும். ஆனால் இது சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இந்தியன் கம்பெனியாக இருக்கணும், சர்வர் இந்தியாவில் இருக்கணும், அண்டு நீங்கள் அஃப்கோர்ஸ் ரிலேட்டட் பார்ட்டிஸ் ஃபாரின் கம்பெனிஸ் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு டேக்ஸ் உண்டு. அது மாதிரி ஒரு கண்டிஷன்ஸோடு அதை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நியூ ஆண்டர்பிரனர்ஸ் புதுசாக பிஏ படிக்கிறவங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த க்ளவுட் ஆர்கிடெக்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கு ஃபாரின் கம்பெனிஸும் உள்ளே வரும். அப்போது இந்தியாவில் நிறுவன கம்பெனிஸுக்கு வெளிநாட்டினரும் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது வெளிநாட்டில் இருந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கான சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கான அந்த சில கால அவகாசம்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன? ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபெமா அப்படிங்கிற ஒரு சட்டத்தை, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ங்கிற சட்டத்தை நாங்கள் அமெண்ட் பண்ண போகிறோம், அதை கொஞ்சம் நாங்கள் ரீவேம்ப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஃபெமாவில் இருக்குது. அதையெல்லாம் இப்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பேரலாக நீங்கள் டைல்யூட் செய்யணுன்னா ஃபெமாங்கிற சட்டத்தையும் நீங்கள் அங்கங்கே நீங்கள் கம்ஃபர்ட் கொடுத்தா மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் உள்ளே வரும். ஏன்னா நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் கேப்ஸ் எல்லாம் இருக்குது. அஃப்கோர்ஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் கேப்ஸ் கிடையாது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. பட் நான் ரிப்பேட்ரியேஷன் அவங்க பணத்தை போட்டுட்டு பணம் திருப்பி எடுத்துகிட்டு போகிறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஷேர்ஸ் அலாட் பண்ணுறது, முன்கூட்டியே நீங்கள் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துலலாம் அவங்கெல்லாம் அந்த கம்ப்ளைன்சஸ்க்கெலாம் ஈஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆன்லைனில் கம்ப்ளைன்சஸ்லாம் கொண்டு வந்துடுவாங்க. இந்த ஓவர்சீஸ் ப்ரோக்ராமுக்கு டேக்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு 3-4 வருஷமாகவே இந்த அசோசியேஷன் ஆஃப் டூர் ஆப்ரேட்டர்ஸ் இவங்கெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ரேட்டு ஜாஸ்தி 20%. ஸோ இப்போ ஒரு 10 லட்சம் டூர் ஆப்ரேட்டருக்கு நம்ம கொடுத்தோம்னா ஆக்சுவலாக பேங்க்கில் 12 லட்ச ரூபா இருக்கணும். ஸோ 20% எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ அந்த 12 லட்சத்தில் அவங்க திரும்ப அந்த 2 லட்சம் எனக்கு தான் டேக்ஸில் எனக்கு கிரெடிட் வரும். ஆனால் நான் அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு என் அக்கௌண்ட்டில் பே பண்ணுவாங்க. ஸோ டூரோட காஸ்ட் டெக்னிக்கலாக ஜாஸ்தியாகிடும், கேஷ் ஃப்ளோ ஜாஸ்தியாகிடும். 2 லட்சம் நான் இன்றைக்கி டேக்ஸை கட்டி திரும்ப என்னோடய அக்கௌண்ட்டில் வரும். பட் எனக்கு கேஷ் ஃப்ளோ அந்த இடத்துல இடிக்கும். ஸோ இதை ரெப்ரசன்ட்லாம் பண்ணி இந்த 20%ங்கிறது ஒரு பெரிய பேர்டனாக இருக்குது, இதை நீங்கள் கொஞ்சம் ஈஸ் பண்ணணுன்ட்டு பல நாள் கோரிக்கை.
இது இந்த வருஷம் வந்து வந்திருக்கு. இந்த 2% வந்து பல இடத்துல இதை வந்து அட்பார் பண்ணியிருக்காங்க இந்த டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸில். அதே மாதிரி தான் இந்த எல்ஆர்எஸ்ஸுக்கும், ஸோ லிபரலைஸ் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்ஸுக்கும், எஸ்பெஷலி எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் பர்பஸுக்காக காசு வெளில போச்சுன்னா ஸோ அந்த 5%ங்கிற ரேட்டை வந்து அதுலேயும் 2% ஆக்கியிருக்காங்க. இதில் கொஞ்சம் டீட்டெயில் தேவைப்படுது. மெடிக்கல் அண்ட் எஜுகேஷனுக்கு டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்க, அது என்ன மாதிரியான பர்பஸில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? பப்ளிக்கு எப்படி? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பையன் வந்து என் பையனையோ பொண்ணையோ நான் வந்து வெளிநாட்டில் படிக்க வைக்கணும். அப்போ நான் காசு அனுப்பணும். ஸோ டைரெக்டாக யூனிவர்சிட்டி ஃபீஸு, அங்கே தங்குற செலவு, மற்ற செலவு, சாப்பாடு செலவு, போக்குவரத்து செலவு எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு ஒரு 30 லட்சம் 40 லட்சம் ஆகுது. இந்த லிபரலைஸ் ரெமிட்டன்ஸ் ஸ்கீமில் ஆரம்பிக்கும் போது 7 லட்சம் அப்படின்னு ஆரம்பித்து அப்புறம் ஒரு 10 லட்சம் வரைக்கும் லிமிட் கொடுத்தாங்க. ஸோ 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஃபாரின் எஜுகேஷனுக்காக அனுப்புகிறீங்க, இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் வந்து டிசிஎஸ் பிடிக்க மாட்டோம். இப்போ பேங்க் என்ன பண்ணாங்க, இப்போ நீங்கள் எஜுகேஷனுக்காக நீங்கள் 40 லட்ச ரூபா அனுப்பிச்சிங்கன்னா 40ல் இந்த 5%ங்கிறது 2% ஆகும், 2 லட்ச ரூபா ஆகும். ஸோ அப்போனா 42 லட்ச ரூபா எனக்கு அக்கௌண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் 40 லட்ச ரூபா வந்து என் பையன் ஆஸ்திரேலியாவில் படிக்கிறான்னா ஆஸ்திரேலியா 40 லட்ச ரூபா வந்து ஆஸ்திரேலியன் டாலருக்கு போகும். 2 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து திரும்ப எனக்கு வந்து டேக்ஸாக கட்டிடுவாங்க. இப்போ அந்த 5% வந்து ஒரு 2% ஆக்கியிருக்காங்க. ஸோ இப்போ 40 லட்சத்தில் 2%ங்கிறது 80,000 ரூபா தான். ஸோ அந்த வகையில் வந்து வெளிநாடுக்கு போய் படிக்கிற பசங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. அதாவது பேரண்ட்ஸோட அந்த பேர்டன், ஸோ அவங்களுடைய அந்த டேக்ஸ் பேர்டன் வந்து ஈஸ் பண்ணியிருக்காங்க கம்ஃபர்ட்டாக. ஸோ அது மெடிக்கல் செலவுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன்னா இப்போது நான் ஒரு மெடிக்கல் பர்பஸுக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறேன். ஸோ அப்பா அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டு, எல்லாரும் ரிலேட்டிவ்ஸோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் வந்து காசு அனுப்புகிறேன். ஸோ அனுப்பும்போது எல்லாம் வந்து லிபரலைஸ் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்ங்கிற அந்த ஆர்பிஐயோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜுகேஷனுக்காக பணம் அனுப்பலாம், நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்ராடுக்காக பணம் அனுப்பலாம், உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்காக பண்ணலாம், உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். ஸோ அந்த ரூட்டில் வந்து பணம் அனுப்புறது ஈஸி. ஸோ பணம் டக்குன்னு போயிடும். அதில் ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் பணம் இருந்தோன்னா தட்டுவாங்க, பணம் அங்கே போயிடும். அதுதான் வந்து ரொம்ப சிம்பிளாக. அதனால தான் அதுக்கு பேர் வந்து லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்னு பேர். ஸோ இந்த இடத்துல அப்போ பணம் உங்கள் பணம் தானே, அந்த பணத்துக்கு வரி கட்டினீங்களா அப்படிங்கிற கேள்வி. அப்போ என்ன ஆகும், வருஷ கடைசியில் வந்து அந்த பணத்துக்கு நீங்கள் வந்து வரி கட்டும்போது காசு இருக்காது, காசு போயிடும். ஸோ அதனால் அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸுங்கிற அந்த இதே ப்ரொவிஷனே கொண்டு வந்தாங்க. அது இப்போ ஒரு பேர்டனாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஃபைல் பண்ணுற அந்த கேசஸில் அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறதுன்னா, எல்ஆர்எஸ்ஸில் போன பணத்தோட இந்த டிசிஎஸ் கலெக்ஷனில் மெஜாரிட்டி ரீஃபண்ட் தான் வாங்குறாங்க. ஸோ அப்போ அவங்க பார்த்துட்டு சரி ஓகே, ஸோ அப்போ ஆவரேஜ் காஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா 2, 1.5, 1% இப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ 2ங்கிற அந்த பர்சன்டேஜுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஏற்கனவே இருந்ததுலேருந்து என்ன ஆவரேஜ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு தான் இதெல்லாம் வந்து அந்த ரிவிஷன் கொண்டு வரும். சரி, கண்டிப்பாக எப்போவுமே வருஷம் நான் உங்ககிட்ட கேட்குறது வந்து இந்த தனிநபர் வருமானத்தில் வந்து என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அதே போல் நார்மல் பப்ளிக், இப்போ வந்து ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு பணம் அனுப்புகிறவங்களை பற்றிலாம் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தீங்க. இங்கே இருக்கக்கூடிய நார்மல் பீப்புளுக்கு இந்த பட்ஜெட் என்ன சொல்ல வருது? ஒன்றும் சொல்லலை. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? டேக்ஸ் ரேட் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதே ரேட்டு தான், ஒன்றும் மாற்றம் இல்லை. போன வருஷத்தில் என்ன சொன்னாங்க அம்மையார், உங்களுக்கு இந்த புது ரெஜிமில் அந்த ஸ்லாப் ரேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்படி ஏற்றி 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வரி கிடையாது அப்படின்னாங்க. அப்படி வரி கிடையாது அப்படின்னா டேக்ஸ் ரிபேட் கொடுத்துட்றாங்க. ஸோ 12 லட்சம் வரைக்கும் என்ன வரி இருக்கோ அது உங்களுக்கு ரிபேட் கொடுத்துட்றாங்க. இந்த வருஷம் வந்து ஒரு முக்கியமான வருஷம். இந்த 26, 27ங்கிறது முக்கியமான வருஷம். ஏன் அப்படின்னா 25, 26 வந்து பழைய சட்டத்தில் இருப்போம். 26, 27 வந்து நம்ம புது சட்டத்துக்கு போகிறோம். ஸோ ஒரு டிரான்சிஷன் பீரியட் இது, சட்டம் உருமாற்றம் ஆகிற ஒரு காலகட்டம் இது. ஸோ 1961 சட்டம் வந்து 2025 சட்டமாக இப்போது அந்த உருவம் பெற்றிருக்கு. ஸோ அந்த சிம்பிள் ஆக்டாக இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 வந்திருக்கு. அதனால தான் இந்த ஃபினான்ஸ் பில்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ்னு சொல்லி 1961க்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, 2025க்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, 2 சட்டங்களுக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் அப்படி எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் வந்து அந்த பழசுக்கு அப்ளை ஆகிறதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாமா? ஏன்னா ரிவைஸ் ரிட்டர்ன்ங்கிறத பழைய வருஷத்துக்கு உண்டான ரிட்டர்ன் தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணுவீங்க. அது 1961 சட்டத்தில் இருக்குது.
அதே ப்ரொவிஷன் வந்து 2025க்கும் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே மட்டும் அமெண்ட் பண்ணிவிட்டு புது சட்டத்தில் கொடுக்காம இருக்க முடியாது. ஸோ அதனால் அங்கேயும் அமெண்ட்மெண்ட் ஆகும், இங்கேயும் அமெண்ட்மெண்ட் ஆகும். ஏன்னா அந்த சட்டம் திரும்ப கண்டினியூ ஆகணும் இல்லையா? ஸோ பழசுலையும் அமெண்ட் பண்ணியிருப்பாங்க, புதுசுலேயும் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் புது சட்டத்தோட அமெண்ட்மெண்ட் ஜாஸ்தி. நியூ ரெஜிம் வந்து April 1 நடைமுறைக்கு வருது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது ஆல்ரெடி இருக்குது. அதாவது அந்த 12 லட்சங்கிற ரெஜின் ஆல்ரெடி இருக்குது, அது கண்டினியூ ஆகுது. ஏன் அதை ஸ்பெசிஃபைடாக ஏன் சார் சொல்கிறாங்க இந்த வாட்டி? ஸோ வந்து இது ஒரு மாற்றமாக வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க 1961 நியூ ரெஜிம்னு சொல்கிறது, இந்த தடவை அம்மையார் சொன்ன அந்த வார்த்தைகள் நியூ ரெஜிம்ங்கிறது புது சட்டம். அந்த புது ஸ்லாப் ரேட் கிடையாது. ஸோ புது சட்டம், புது ஸ்லாப் ரேட் கிடையாது. ஸ்லாப் ரேட்டில் மாற்றங்கள் கொண்டே வரலை. ஏன்னா அது கொண்டு வந்தால் பழைய சட்டத்தில் ஒரு ஸ்லாப் ரேட்டு, புது சட்டத்தில் ஸ்லாப் ரேட்டு, அந்த டிஸ்டிங்ஷன் இருக்கும். இதுதான் இது பெட்டரா அது பெட்டராங்கிற கம்பேரிசன்லாம் வரும். அதுக்கு அதுக்குண்டான அந்த வாசகத்துக்கு அந்த கூற்றுக்கே வந்து இடம் வைக்கல. புது சட்டம் April 1 அமலுக்கு வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே சார், 15G 15Hல என்ன சேஞ்சஸ் இருக்குது, அதில் என்ன சொல்கிறாங்க? இது என்னென்னா, இந்த ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ் எஸ்பெஷலி டெபாசிட்ரிஸ் கிட்டேயே வந்து இந்த 15G 15Hனா என்னன்னு முதல்ல சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு டெபாசிட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குவீங்க, இல்லை ஒரு ஷேர் வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அசட்டுக்கு உங்களுக்கு டெபாசிட்ரி தேவை. அப்படின்னா என்ன, ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ஷேர் வச்சுக்க வேண்டாம், ஃபிசிக்கலாக மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுக்க வேண்டாம், ஃபிசிக்கலாக பாண்ட் வச்சுக்க வேண்டாம். ஸோ ஆனால் நீங்கள் டிவிடெண்டுக்கு வந்து ஷேர் வச்சுருந்தீங்கன்னா டிவிடெண்டுக்கு வந்து டேக்ஸ் உண்டு, டிடிஎஸ் உண்டு. மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து வரி உண்டு, அது டிடிஎஸ் உண்டு. அப்போது ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ் எல்லாம் வந்து அதை வந்து பிடிப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிக்கிட்டையும் நீங்கள் போயிட்டு, எனக்கு வந்து நான் வந்து 12 லட்சம் வரைக்கும் கீழே தான் இருக்கேன், எனக்கு வரி இல்லை, இருந்தாங்க 15G 15H அப்படின்னு இந்த ஃபார்மை கொடுத்துட்டு இது நீங்கள் பேங்க்கில் ஆக்சுவலாக கொடுக்குறாங்க எல்லோரும். ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டதுக்கப்புறம் வட்டி டேக்ஸ் பிடிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அதை போய் கொடுப்பாங்க. ஸோ இது ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிக்கும் கொடுத்துட்டு இருந்தால் எல்லா இன்டர்மீடியட்ஸும் வந்து அந்த டெபாசிட்ரி கீழே தான் வராங்க. NSDLன்னு ஒரு டெபாசிட்ரி இருக்காங்க, CDSLனு ஒரு டெபாசிட்ரி இருக்காங்க. எல்லாம் அந்த கணக்கெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட்டு தான் வேறு ஆளாக இருக்கலாமே ஒழிய டெபாசிட்ரி உங்களுக்கு 2 பேர் தான். ஸோ டெபாசிட்ரிக்கிட்டே நீங்கள் 15G 15H கொடுத்துட்டா அவங்க லோடு பண்ணிடுவாங்க. லோடு பண்ணால் அப்போது உங்களோட என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட்டோட மொத்த வருமானம், அதாவது இந்த டிவிடெண்ட் வருமானம், இன்ட்ரெஸ்ட் வருமானம்லாம் எனக்கு டேக்ஸபிள் ஸ்லாப் எனக்கு தாண்ட மாட்டேங்கிறது, அதனால் எனக்கு டேக்ஸ் பிடிக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த டிக்ளரேஷனை கொடுத்துட்டா யாரெல்லாம் அது கீழே இருக்காங்களோ, டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருக்காங்களோ, யாரெல்லாம் ரிலேட்டட் இஷ்யூவர்ஸாக இருப்பாங்களோ யாரும் பிடிக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அதை கொடுத்துண்டு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் வந்து ஒரு 40 கம்பெனியில் ஷேர் வச்சுருக்கேன், அப்புறம் அந்த டெபாசிட்ரி அக்கௌண்ட்டு நான் ஒரு 3-4 டெபாசிட்ரி அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் அதை கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் இப்போ வேண்டாம். ஸோ இதெல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டில் அதை பார்த்த உடனே தெரியும், இந்த வருஷத்துக்கு இந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா, ரைட், ஓகே. ஸோ அது ஒரு பெனிஃபிட்டான விஷயம், சிம்பிளிசிட்டி. ஓகே. ஸோ ஐடிஆர் தான் அம்மையார் அவர்கள் அதை சொல்லும் போதே சொல்லுவாங்க, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஈஸ் ஆஃப் டூயிங் ஆக்டிவிட்டி. ஸோ ஒவ்வொரு இன்டர்மீடியட்கிட்டும் போய் நீங்கள் போய் இந்த ஃபார்மை கொடுத்துண்டு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஒரு இடத்துல கொடுத்தீங்கன்னா ஓகே. இல்லை இப்போ அவங்க குறிப்பிடும் போது அப்படி தான் குறிப்பிட்றாங்க. ரொம்ப வந்து இந்த வரி சீர்திருத்தங்கள் எல்லாமே வந்து எளிமையாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபிகேஷன், ரேஷனலைசேஷன், இந்த 2 வார்த்தையும் சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அங்கங்கே எளிமைப்படுத்துதல், ரேஷனலைசேஷன்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த லாஸை வந்து கடுமையாக இருக்கோ அதெல்லாம் வந்து தளர்த்துறது, அதெல்லாம் தளர்த்திருக்காங்க. ஸோ டீக்ரிமினலைசேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் ரேஷனலைசேஷனில் வரும். ஸோ அதே மாதிரி 9 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து பிலேட்டட் ரிட்டர்ன் ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு வேலை 12 மாதத்தில் ஃபைல் பண்ணலாம். ஸோ லேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கும் ஃபீஸ் கட்டுறீங்க. ஸோ அப்போ ரிவைஸ் ரிட்டர்னும் லேட்டாக ஃபைல் பண்ணால் ஃபீஸ் கட்டிருங்கன்றேன். ஸோ அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு அதே 1000 ரூபா 5000 ரூபா தான் அந்த லேட் ஃபைலிங் பண்ணுற அதே ஃபீஸ் தான் வந்து ரிவைஸ் ரிட்டர்னை லேட்டாக ஃபைல் பண்ணணும்னு ஃபீஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதான் அந்த ரேஷனலைசேஷன். ஸோ எல்லாத்தையும் அட்பாராக கொண்டு வராங்க. லேட் ரிட்டர்னுக்கு மட்டும் நீங்கள் ஃபீஸ் வாங்குறீங்க, ரிவைஸ் ரிட்டர்னுக்கு நீங்கள் டைமை கம்மியாக வச்சுட்டீங்க, அதையும் நீங்கள் கொஞ்சம் தளர்த்தலாமே, அந்த மாதிரியான ரேஷனலைசேஷன். இப்போ இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கான டைம் எதுவும் அது என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ சிம்பிளாக இனிமேல் ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர்,
அக்டோபர், இந்த 4 மாதம் ஞாபகம் வச்சுட்டா போகும். இந்த ITR 1 and 2 ஃபைல் பண்ணுறவங்க எல்லாம் வந்து ஜூலை 31. ஸோ பிஸ்னஸ் இன்கம்லாம் இருந்ததுன்னா ஆடிட் கிடையாது அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதம், ஸோ 31 ஆகஸ்ட். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஆடிட் இருக்கோ அவங்க வந்து ஆடிட் ரிப்போர்ட் வந்து இந்த செப்டம்பர் 30க்குள்ளே ஃபைல் பண்ணிடணும், ரிட்டனை வந்து 31 அக்டோபருக்குள்ளே ஃபைல் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த 4 மாதம் இனிமேல் சுறுசுறுப்பாக இருக்கும். சரி, இது ஏற்கனவே மார்ச் அப்படி தானே சார் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த மாதம் தாண்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜூலை தாண்டிட்டாங்கன்னா லேட் ஃபீயோட ஃபைல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதத்தை தாண்டினாலும் நவம்பர் டிசம்பர்லேயும் ரிட்டனை ஃபைல் பண்ணுவாங்க இனிமேல் லேட் ஃபீயோட. 6 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்களே ஃபாரின்லேருந்து இது பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ். அது ஆக்சுவலாக ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீமே வந்து ஃபாரின் அசட்ஸ் டிஸ்க்ளோஷர் ஸ்கீம்னு அதுக்கு பேர். இது ஆக்சுவலாக வந்து 2ஆக பிரிச்சுருக்காங்க. ஒருத்தர் சில பேர்லாம் ரெசிடெண்ட்டாக இங்கே இருந்துட்டு வெளிநாட்டில் வந்து சம்பாரிச்சிருப்பாங்க. வெளிநாட்டில் சம்பாரிச்சு இங்கே இருந்துட்டு இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஆமாம், அதாவது என்ன சொல்லுவேன், நீங்கள் இங்கே இருந்துட்டு இந்தியாவிலே இருந்துட்டு நீங்கள் வெளிநாட்டில் நீங்கள் சொத்து வாங்கிட்டீங்க. ஸோ அப்போனா ஃபாரின் அசட்ஸை வந்து அங்கே வாங்கிட்டீங்க. அந்த அசட்டை வாங்கிட்டு சார் ஒரு வீடு வாங்கிட்டார்னு வச்சுப்போம். ஃபாரினில் வீடு வாங்கிட்டு அந்த வீட்டை வாடகைக்கும் விட்டார். ஸோ வாடகைலேருந்து வருமானம் வருது. ஸோ இந்த நம்ம ஊர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்லாம் அவர் ரெசிடென்ட். அவர் ஸோ ரெசிடெண்ட்டாக இருக்கிறவர் வந்து ஃபாரினில் அசட் இருந்தும் ஃபாரினில் இன்கம் இருந்ததுன்னா அதை இங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணணும். 2வது ஃபாரினில் இன்கம் இருந்ததுன்னா அது இந்தியாவிலையும் டேக்ஸபிள். இல்லை நான் வந்து எனக்கு ஆஸ்திரேலியாவில் வீடு இருக்குது, எனக்கு சிட்னியில் வீடு இருக்குது, நான் வந்து அதை வாடகைக்கு விட்டேன், ஆஸ்திரேலியன் டாலரில் நான் வந்து வரி கட்டினா சரி அது இங்கே கிரெடிட் எடுத்துக்கலாம். ஸோ அது அங்கே டேக்ஸ் கட்டியிருந்தாலும் அதை இங்கே கிரெடிட்டில் எடுத்துக்கலாம். இங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் அங்கேயே டேக்ஸ் கட்டிட்டேன், ஸோ அதனால் அதை நான் வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிட்டேன். அதுக்கு டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது. இந்தியா இண்டோ ஆஸ்திரேலியா, இண்டோ US, இண்டோ UK, இண்டோ UAE எல்லாம் வந்து ஒரு 80-90 கண்ட்ரிக்கு நம்மக்கிட்ட வந்து அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கண்ட்ரியில் கட்டணுங்கிறது நியதி, ஆனால் இங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணணுங்கிறது நியதி. இங்கே அதை சொல்லணும். ஸோ அது மறைக்கிறது தப்பு. மறைக்கிறது தப்பு. ஸோ இப்போ ஒரு ரிவர்ஸில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போதே அங்கேயே சம்பாரிச்சு அங்கே வரிகிரிலாம் கட்டியிருக்கார். ஸோ அங்கே இருந்தபோது அங்கேயே சம்பாரிச்சா அது இங்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நான் ரெசிடென்ட் அவர். ஆனால் அவர் அதுக்கப்புறம் இங்கே வந்துடுறார். இங்கே வந்துட்டு இங்கே ஒரு 7-8 வருஷமாக இருக்கார். அப்போ ரெசிடென்ட் ஆகிட்டார் அவர். ஸோ ரெசிடென்ட் ஆனால் அப்போ ஃபாரின் அசட்டை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஆனால் அது வரி கிடையாது, ஏன்னா இங்கே இருக்கும்போது சம்பாதிக்கலை. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே இருந்துட்டு ரெசிடெண்ட்டாக இருந்துட்டு ஃபாரினில் அசட்டு வாங்குறதோ ஃபாரினில் இன்கம் சம்பாதிக்கிறதோ அது தப்புன்னு சொல்லலை. வரி கட்டணும், இங்கே சொல்லணும். அங்கேயும் வரி கட்டணும், இங்கேயும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அந்த வரி கட்டிட்டே நீங்கள் சொல்லணும். அந்த வரி கட்டலைன்னு இங்கே வரி கட்டணும். அங்கே சம்பாதிச்சிட்டேன், அங்கே வரி கட்டியிருக்கலாம், ஆனால் நான் இங்கே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலை. அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த அசட்டுக்கு நீங்கள் வரி கட்டிடுங்க அப்படின்னு. இத்தனை வருஷமாக நான் சொல்லவே இல்லை, என்ன ஆகும்? அதுக்கு தான் இப்போ வந்து ஒரு வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. இது ஒரு 6 மாதம் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கீம் வந்து மார்ச் மாதத்தில் இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே யாரெல்லாம் வந்து அதாவது ரெசிடெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் ஃபாரினில் வீடு வாங்கிட்டீங்க, ஷேர் வாங்கிட்டீங்க, இதெல்லாம் இருந்ததுன்னா டிஸ்க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதனுடைய இன்றைய சந்தை மதிப்பில் 30% வரி கட்டிடுங்க, முடிஞ்சிருச்சு. அதுக்கு பெனல்ட்டி ஈக்குவலாக இன்னொரு 30%, அப்போ 60% போயிடும். ரைட்டா? 2வது. ஸோ அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து இட் இஸ் லைக் இம்யூனிட்டி. 2வது, அதில் நான் சம்பாதிச்சேன், அதில் எனக்கு வருமானமும் வந்தது, வட்டி வந்தது, இல்லை எனக்கு வந்து வாடகை அப்படின்னா அதுக்கும் 30% வரி கட்டிடுங்க, இன்னொரு 30% பெனல்ட்டி கட்டிடுங்க, 60%. ஸோ சொத்தாக இருந்ததுன்னா 30 + 30, அதில் வருமானம் இருந்ததுன்னா 30 + 30. சரி, நான் ரெசிடெண்ட்டாக இருந்து சொத்தை வாங்கி அங்கே நான் வந்து வரியெலாம் கட்டிட்டேன், இங்கே பர்மனெண்ட்டாக இங்கே வந்து இப்போ நான் பெசன் நகரில் ஒரு ஃப்ளாட்டை வாங்கிட்டு சௌகரியமாக இருக்கேன், நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலை, அங்கே எனக்கு சொத்து இருக்குங்கிறது என் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் சொல்லலை, அது தப்பு தான். ஸோ நான் வந்து அதுக்கு 5 கோடி வரைக்கும் எனக்கு அங்கே சொத்து இருக்குது அப்படின்னா அதனால ஸ்மால் அசட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்மால் அசட்ஸ் 5 கோடி வரைக்கும் எனக்கு அது INRல சொத்து இருக்குது அப்படின்னா இன்றைய சந்தை மதிப்பில் 1 லட்சம் மட்டும் அது ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும். டிஸ்க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 லட்சம் கட்டிட்டோம், அது வந்து அது வரி கிடையாது. ஓகே.
ஏன்னா அவர் நான் ரெசிடெண்ட்டாக இருக்கும்போது தான் அந்த அசட்டை வாங்கினார், அந்த பணத்தை சம்பாதிச்சார், அங்கேயே வரி கட்டிட்டார், அந்த வரி கட்டின பணத்தை தான் அந்த சொத்து வாங்கினார். ஸோ இங்கே வந்து நான் சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது, இங்கே அதுக்கு டேக்ஸபிளும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த சொத்து என் பேரில் இருக்குது. ஸோ நான் ரெசிடெண்ட்டாக இருக்கிறதுனால ஃபாரின் அசட்டை டிஸ்க்ளோஸ் பண்ண தவறதுனால நான் அதை தவறிட்டதுனால இப்போது இந்த வருஷத்தோட அந்த ஸ்கீம் பிரகாரம் நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிவிட்டு 1,00,000 ரூபா மட்டும் அந்த ஃபீ கட்டினா போகிறோம், பெனால்ட்டி மாதிரி. ஓகே சார். ஸோ டிடிஎஸ்ல என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க? இந்த ரேஷனலைசேஷன் ஒன்று, இந்த 2% ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த 15G 15Hலாம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மேன் பவர் சர்வீசஸில் ஒரு முக்கியமான ரேட்டு, ஏன்னா இந்த மேன் பவர் சர்வீசஸ் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தது. அதை வந்து 1% இல்லது 2%, அதாவது இண்டிவிஜுவல்ஸாக இருந்ததுன்னா 1%, கார்பரேட்டு ஃபர்ம்ஸாக இருந்தால் 2%. யார் மேன் பவர் சர்வீஸ்? இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுங்க. இப்போது நான் வந்து நிறைய பேர் வந்து இப்போது செக்யூரிட்டி சர்வீஸ் கொடுப்பாங்க. செக்யூரிட்டி சர்வீஸ் கொடுக்கறதே வந்து ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஃபர்ம், சம்டைம் தனிநபராக இருக்கலாம். இப்போது சில ரிட்டையர்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்க அந்த செக்யூரிட்டி சர்வீசஸ்லாம் வந்து நடத்துகிறாங்க. ஸோ ஏன்னா அவங்கள நம்பி வந்து அத்தனை வருஷமாக இருக்காங்கங்கிறது அவனால் அவங்கக்கிட்டேருந்து அவங்களாம் அந்த சேவையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தனிநபராக செஞ்சால் அப்போ அவங்களும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி வந்து 18% கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கொடுக்குறவங்க வந்து டிடிஎஸ் வந்து இத்தனை நாளாக வந்து கிளைம் பண்ணிருக்கோம், ஜாஸ்தியாக வந்து ரேட் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அது இப்போ ப்ரொஃபஷனல் ஃபீஸுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு 10% பிடிச்சிருந்தாங்க. இப்போ அந்த ரேட்டை குறைச்சிட்டு ஸோ 1% அண்ட் 2%. ஸோ தனிநபராக சார்ஜ் பண்ணால் 1% மட்டும்தான். இதே வந்து நான் ஃபர்மாக இருக்கேன், கம்பெனியாக நான் வந்து தொழில் பண்ணுறேன், செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2%. ஸோ வருமான வரி மறைத்தால் 100% அபராதம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. யூஸ்வலாக வந்து நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், டேக்ஸை வந்து மறைக்காமல் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. இப்போ 100% ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரின் அசட் டிஸ்க்ளோஷருக்கு செஞ்ச மாதிரியே. ஸோ இப்போது அம்மையார் வந்து இந்த பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது எஸ்பெஷலி டைரக்ட் டேக்ஸ், நான் பார்ட் பியை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கடந்த ஒரு 2-3 வருஷமாக அவங்க என்ன சொல்லிட்டு இருந்திருக்காங்க, நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம்ஸை வந்து நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணுவோம், ரேஷனலைஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதில் தான் இந்த டிஸ்க்ளோஷர் இப்போது ஒரு கடந்த ஒரு 4-5 வருஷமாக தான் இந்த ஃபாரின் அசட் டிஸ்க்ளோஷரும் வருது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியன் சொத்து, ஸோ இப்போ ஃபாரின் சொத்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறது ரெசிடெண்ட்டுக்கு, என்னுடைய வருமானம் வந்து என்னுடைய டேக்ஸபிள் இன்கம் வந்து 50 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா, இந்த வருஷத்தில் 1 கோடி ஆக்கியிருக்காங்க, 1 கோடிக்கு மேலே இருந்ததுன்னா என்னுடைய சொத்தை நான் என்னென்ன சொத்து இருக்குது, என்ன கடன் இருக்குங்கிறத நான் சொல்லணும், டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸ்லோவாக அந்த உங்களுடைய நெட்வொர்க் இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்கிற வருமானங்கிறது ஒன்று, சொத்துங்கிறது ஒன்று. வருமானத்தை மட்டும் நான் காமிக்கிறேன், சொத்தை காமிக்கலை அப்படிங்கிறது. ஸோ உங்களோட வருமானம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா சொத்தையும் காமிக்கணும். அது எப்படின்னா 1 கோடிக்கு மேலே உங்களோட ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா சொத்தை பற்றியும் சொல்லுங்கள், எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறது. இந்த டிஸ்க்ளோஷர் ஸ்லோவாக, ஏன்னா இது வந்து பழைய ரெஜிமில், ஏன்னா இந்த ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம்னு இப்போ சொல்கிறது வந்து டேக்ஸ் ஸ்லாப் கிடையாது, இந்த சட்டத்தை தான் அந்த அம்மையார் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. நியூ ரெஜிம்ங்கிறது புது சட்டத்தை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த புது சட்டத்தோட ரெஜிமில் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆகும். அண்ட் டைரெக்டாக அவங்கவுங்க எஸ்எஸ்சிஸே வந்து ஆன்லைனில் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரீஃபில்டாக இருக்கும், அந்த கன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் டிஸ்க்ளோஷர் எங்கெங்கெல்லாம் கேட்குறாங்களோ அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவங்க வந்து தள்ளப்படுவாங்க. ஸோ ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அதுவே டிக்ளேர் ஆகிடும். ஏன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து டிடிஎஸ்ஸை பிடிச்சிருவாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட்டை பிடிச்சா அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் சொல்ல வேண்டியிருக்கும், ஏன்னா அது வந்து நெட்ஒர்த்தில் வரும். ஸோ அப்போது அந்த நெட்ஒர்த் அப்போ எப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அந்த வருஷத்தில், இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து 40 லட்சம் ரூபா, அது 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன். அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ண 40 லட்சம் வந்து அந்த வருஷத்தோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் நான் வந்து 8 லட்சம் தான் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் காமிச்சிருப்பேன். அந்த வருஷத்தோட வருமானம் 8 லட்சம், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் 40 லட்சம், இப்போ பாக்கி 32 லட்சம் மிஸ் மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாம் வந்து இப்போ ஸ்லோவாக ஓப்பன் அப் ஆகும். ஸோ அதனால தான் நிறைய விஷயத்தில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல வந்து அவங்க கம்ஃபர்ட் கொடுத்துட்றாங்க. நீங்கள் புக்ஸு வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலைன்னா, நீங்கள் புக்ஸ் வந்து நான் ப்ரொடக்ஷன் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா உங்களை நாங்கள் வந்து
கிரிமினல் ஆக்ஷன் கூட எடுப்போம் அப்படிங்கிற அந்த மாதிரியான சட்டத்தெல்லாம் வந்து அவங்க டீக்ரிமினலைஸ் பண்ணிடுறாங்க. சரி, பெனல்ட்டி மட்டும் நாங்கள் போடுவோம். புஸ்தகம் வச்சுக்கலையா, கேட்டால் நீங்கள் புஸ்தகம் கொடுக்க மாட்டேங்கிறீங்களா, சரி ஓகே பெனல்ட்டி போடுறேன். இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபார்ம்ஸில் வந்து உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷனை அதிகப்படுத்துகிறாங்க. நீங்களே வந்து உங்களோட இன்ஃபர்மேஷனை என்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில்லப் ஆகியே வரும். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்படியாக ஒரு அசஸியோட இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களே கொடுக்குற மாதிரி தான் இப்போ கொண்டு வருவாங்க. இப்போ ஓவராலாக வந்து ஒரு 11.7 lakh crore வந்து கடன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக இந்தியாவினுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குது இப்போ? இது ஒரு ஏறு முகத்தில் இருக்குது. அண்ட் இன்னைக்கு அம்மையார் சொன்ன உடனே நீங்கள் ஆக்சுவலாக என்னென்னைக்கெல்லாம் பட்ஜெட் இருக்கோ அன்றைக்கெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் இருக்கும், நார்மலாக இருக்கும். ஆமாம், இன்றைக்கி சண்டேயாக இருக்குது, அதனால் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குமா இல்லையா, ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் சண்டேனா க்ளோஸ்ட். ஸோ அதனால தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக வந்து 9 மணிலேருந்து 3:15 வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அம்மையார் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஈக்விட்டிக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஆப்ஷன்ஸுக்கும் அந்த இதுக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டுமே இன்க்ரீஸ் பண்ண உடனே தப்புன்னு ஊந்துருது. அது ஆல்மோஸ்ட் 2 சென்செக்ஸும் வந்தது, நிஃப்டியும் விட ஆரம்பிச்சிருது. ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம், இந்த க்ளவுடெல்லாம் சொல்லும் போதெல்லாம் இந்த டெக்னாலஜி கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. அதுவும் ஒரு சைடு நீங்கள் அப்படியும் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு மிக்சட் ரியாக்ஷன் இன்னைக்கு அது வந்து எப்படி சொல்லலாம், லாஸ்ட் இயர் பேசுறதுக்கு நிறைய இருந்துச்சு, இந்த தடவை வந்து ரொம்ப இன்டர்னலாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்களோ அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக அம்மையார் சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மி. ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் வந்து ஒரு ஹைலைட்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலாக சட்டத்துக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா இந்த புது இன்கம் டேக்ஸ் சட்டம் 2025 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த சட்டமே ஒன்றும் வரல. நார்மலாக வந்து சட்டம் வந்ததுக்கப்புறம் சட்ட திருத்தம் பண்ணுவாங்க. இது சட்டமே வரலை, ஆனால் சட்ட திருத்தம் வந்துருத்து. எத்தனை சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 80 செக்ஷனில் வந்து அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. ஓகே, ஒரு செக்ஷன் வந்து இன்ட்ரடியூஸே பண்ணியிருக்காங்க, புது செக்ஷனு. புதுசாக ஒரு செக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 80 செக்ஷன்ஸ் வந்து அமெண்ட் ஆயிருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ அதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 23 செக்ஷன் வந்து 1961 ஆக்டில் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 3 செக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க புது செக்ஷனாக. அது அப்படியே இங்கேயும் வரும். ஏன்னா இப்போ ரிவைஸ் ரிட்டனை வந்து அங்கே வந்து நீங்கள் 9 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃபைல் பண்ணலான்ட்டு பழைய சட்டத்தில் அமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் புது சட்டத்துலேயும் இனிமேல் ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க, அப்போ இங்கேயும் அதை நீங்கள் அமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் இங்கேயும் வருது. ஸோ இந்த 23 செக்ஷன் அமெண்ட்மெண்ட் 1961 பண்ணதும் இங்கேயும் வரும். ப்ளஸ் அடிஷ்னலாக இன்னொரு 50 செக்ஷன் அமெண்ட் பண்ணியிருக்காங்க, 50க்கும் மேலே. ஸோ சட்டம் வரத்துக்கு முன்னாடியே. ஸோ இது ரெகுலராக நடக்கிற விஷயந்தான். ஓகே, ஸோ ஷேர் மார்க்கெட் வந்து இன்னைக்கு டவுன் ஆனதை வச்சு டிசைட் பண்ண முடியாது. இது மிக்சட் ரியாக்ஷன் தான். ஸோ ஒரு பக்கம் வந்து எஜுடெக் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்துனீங்கன்னா, எஜுடெக், இன்ஃபோடெக் கம்பெனிஸு, அதே மாதிரி ஏஐ கம்பெனிஸு, இதெல்லாம் வந்து அம்மையார் சொல்ல ஃபினான்ஸ் மினிஸ்டரோட அந்த வாசகம் வர 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 மேலே ப்ரைஸ் க்ரீனில் தான் மேலே போயிட்டு இருந்தது. ஸோ இட் இஸ் ஒன்லி அ ஸ்பர்ட் ஆஃப் த மூமெண்ட்டு தான் அது. ஸோ அதே மாதிரி செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸோட அனௌன்ஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அது கீழே வந்தது. ஸோ ஓவராலாக இட் இஸ் an average performance. ஓகே, ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி இருக்குது. இப்போது இந்த மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைமில் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துருக்குதா பார்க்க முடியுது, அது டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். நார்மலாக ஒரு மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் நடக்கும்போது கிளைம் அமௌண்ட் ஒரு 10 லட்ச ரூபா அப்படின்னு சொன்னால் அவங்க ஆர்டர் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா சில பேர் வந்து இல்லை எனக்கு ஜாஸ்தி கிளைம் வரணும், இல்லை நான் கம்மியாக தான் கொடுப்பேன், அந்த ஆர்கியூமெண்ட் போயிட்டு ஆர்டர் வரத்துக்கு கொஞ்சம் டேஸ் ஆகும், மாதம் ஆகும், வருஷம் ஆகும். ஸோ கிளைம் வந்ததுக்கப்புறம் என்ன தேதியிலேருந்து எலிஜிபிளோ அதுக்கு கிளைமு ப்ளஸ் லேட் ஆனதுனால அதுக்கு வட்டியும் கொடுப்பாங்க. ஸோ 10 லட்சம் கிளைம். ஸோ அப்போ வந்து வட்டி வந்து ஒரு 2 லட்ச ரூபா வருது. அப்போனா 12 லட்ச ரூபா வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்பாங்க. ஸோ மோட்டார் கிளைம், ஆக்சிடென்ட் கிளைம் வந்து 10 லட்சங்கிறது அது காம்பன்சேஷன். ஸோ அது வந்து வருமானம் கிடையாது. ஆனால் அந்த 2 லட்ச ரூபாய் வட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வருமானம்.
அதனால் அந்த 2 லட்சத்துக்கு வந்து அவங்க வரி கட்டணும். யார் வந்து அந்த காம்பன்சேஷன் வாங்குறாங்களோ, இப்போ 12 லட்சம் யார் வாங்குறாங்களோ 10 லட்சம் அவங்க வரி கிடையாது. ஆனால் 2 லட்சத்துக்கு வரி உண்டு. அந்த 2 லட்சத்துக்கு அவங்க டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க. ஸோ இதுவே வந்து அவங்க லேட்டாக கிடைக்கிறது அது. அதனால தான் அந்த வட்டி கொடுக்குறாங்க. ஸோ என்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்தது, என்னைக்கு வந்து அவங்களுக்கு அந்த காம்பன்சேஷன் கிடைக்கிறது, அதனால தான் அந்த வட்டி கொடுக்கறது. ஸோ அதனால் இதுவும் வந்து காம்பன்சேஷனோட ஒரு தன்மை தான். அதனால் இதுக்கு வரி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது இப்போது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நோ டிடிஎஸ். ஸோ இது ஒரு முக்கியமான. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் த மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் அது வந்து எக்ஸம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ உங்களோட கிளைமும் எக்ஸம்ட்டு, வட்டியும் எக்ஸம்ட். ஸோ அதனால் டிடிஎஸ். ஒரு 10 லட்சம் கிளைம் வருதுன்னா அதுக்கான வட்டி தொகைக்கும் இனிமேல் வந்து டிடிஎஸ் கிடையாது. ஓகே, ஏன்னா அதுவும் எக்ஸம்ட் ஆகிடும். இந்த நீங்கள் வந்து டிடிஎஸை பற்றி இன்னும் என்னென்னலாம் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலாக டிடிஎஸ் வந்து பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ 12 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கும்போது, அது வருமானத்துக்கு வரி இல்லாமல் இருக்கும்போது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்கம்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு ரூல் பேஸ்டு, சிம்பிள் ரூல் பேஸ்டு நில் டிடிஎஸ் டிடக்ஷன் சர்டிஃபிகேட்டு இல்லை லோவர் டிடக்ஷன் டிடிஎஸ் சர்டிஃபிகேட். ஆக்சுவலாக வந்து வட்டிக்கு வந்து 10%, ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு 10% டிடிஎஸ். ஸோ எனக்கு வந்து 13 லட்சம் வரைக்கும் எனக்கு வட்டி வருது. அப்போ 12 லட்சம் வரைக்கும் எனக்கு வரி விலக்கு இருக்குது. இல்லை எனக்கு ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். ஏன்னா ஆக்சுவலாக டேக்ஸ் கால்குலேட் பண்ணால் எனக்கு 10% அவ்வளோ வராது. 1,30,000 நீங்கள் டிடிஎஸ் பிடிக்கிறீங்க 13 லட்சத்துக்கு. எனக்கு டேக்ஸே வந்து ஆக்சுவலாக 50,000 தான் வரும். நீங்கள் 50 பிடிங்கோ, ஸோ பாக்கியை பிடிக்காதீங்க. அப்போ லோவர் டிடிஎஸ்ஸு. இல்லை நான் வந்து 12 கீழே இருக்கேன்னா எனக்கு வந்து வரியே கிடையாது, அப்போன்னா நில். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் போடணும். உங்களோட டோட்டல் இன்கம் என்ன, வேறு இன்கம்லாம் என்னென்ன இருக்குது, உங்களோட மொத்த வருமானம் வந்து 12 ஜாஸ்திக்கு தாண்டதா தாண்டலையா, இதுக்கு உண்டான ப்ரூஃப் எல்லாம் அட்டாச் பண்ணுங்க. இது அப்போ எஃப்டிஎல்லாம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணீங்க, அதனோட சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணுங்கள், அதனோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க. எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ இதை வந்து வெரிஃபை பண்ணுறது அது மாதிரி சிஸ்டமே கிடையாது. ஸோ ஆன்லைனில் நீங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, சரி இன்றைக்கி கவர்மெண்ட் கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் பேக்கெண்டில் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டேட்டா கொடுத்தாலும், பேங்க்கில் எனக்கு பணம் இருக்குது, டெபாசிட் இருக்குது, இந்த கம்பெனியில் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இங்கே வந்து டிபெஞ்சர் இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் சொன்னால் அடுத்த நிமிஷம் வந்து பேக்கெண்டில் அதை வெரிஃபை பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட அந்த டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதனால் தான் ரூல் பேஸ்டுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. என்ன உங்களுக்கு வேணும், எனக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம் ரிக்வஸ்ட், அப்படி தானே. ஸோ நான் வெரிஃபை பண்ணிடுறேன், நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அந்த கம்பெனிக்கோ அந்த பேங்க்குக்கோ அந்த இதுக்கோ கொடுத்துட்டா அவங்க வந்து டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தடை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமே இந்த மாதிரியான ஒர்க்கு ஸ்மால் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நிறையா வரும். இந்த ஸ்மால் ப்ரொஃபஷனல்ஸ் நான் சொன்ன உடனே ஒரு மேடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த கார்ப்பரேட் மித்ராஸ் அப்படின்னு ஒரு பேர் ஒன்று சொன்னாங்க. எல்லோரும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆடிட்டர்கிட்ட போனால் அவர் நிறைய சார்ஜ் பண்ணுவார். இப்போ இந்த டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டுக்கெலாம் ஆடிட்டர்கிட்ட போனால் அவர் 1000 கணக்கில் சார்ஜ் பண்ணுவார். ஆக்சுவலாக எனக்கு டிடிஎஸ் பிடிக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து நில் டிடிஎஸ் சர்டிஃபிகேட் கேட்குறேன். இதை ஃபில்அப் பண்ணி வாங்கிறதுக்கு நான் ஆடிட்டர்கிட்ட போனால் அவர் சார்ஜ் பண்ணால் நான் எங்கே போகிறது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்காக தான் இந்த +2 முடித்தவங்க, டிகிரி பாதியாக விட்டவங்க, டிகிரி முடித்தவங்க, ஸோ ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் எல்லாம் போகாமல் இருக்கிறவங்க. ஸோ அப்போ என்ன கவர்மெண்ட்டோட நோக்கம் பாருங்கள், எல்லாரும் வந்து அந்த கார்ப்பரேட் சம்பாதிக்கணும், ஸ்கில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்ட்ஸ், இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ், இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து இந்த ஸ்கில் பேஸ்டு கார்ப்பரேட் மித்ராஸ், ஸோ லோவர் ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் கொண்டு வந்து அவங்களையும் வந்து மேம்படுத்தணும். அந்த ஸ்கில்லை அவங்களுக்கு கொண்டு வந்து அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ தட் தே வில் பிகம் அ கம்ப்ளையன்ஸ் ப்ரொஃபஷனல். இது வந்து ஒரு கம்ப்ளையன்ஸ் ஒர்க்கு தான். இது வந்து அறிவு ஒர்க்கு. இது வந்து செக்ஷனை பார்த்து இது வந்து வருமா வராதா, ஜாஸ்தியாக இருக்குமா கம்மியாக இருக்குமா, இது வந்து இதெல்லாம் இந்த மாதிரி அனாலிசிஸ் கிடையாது. அப்பா நீ 12 கீழே இருக்கியா, எவ்வளோ சார், இந்த எப்படி நம்பர் சொல்லு, எப்போ போட்டேன், அது இதெல்லாம் ஃபில்அப் தான் பண்ணணும். கம்ப்ளைண்ட்ஸ் தான். ஸோ டேட்டா கலெக்ட் பண்ணுறோம், ஃபீடு பண்ணுறோம், அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கீம் வந்து மேடம் கரெக்டாக அதை வந்து பிச் பண்ணி
அப்போ உங்களை மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் போய் ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஒர்க் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போகணும் அப்படின்னா காம்ப்ளிகேட்டடாக எடுத்துன்னு போவோங்க. ஸோ இந்த மாதிரி மண்டியன் ஒர்க்குக்கெல்லாம் போக வேண்டாம், அது கார்ப்பரேட் மித்ராஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஈகோசிஸ்டம் வந்து மேடம் கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் எ வெரி வெல்கம் அப்ரோச் இது. அதனால தான் சொன்ன ஸ்கில் பேஸ்டு நிறைய வந்து இந்த ஆயுர்வேதாவில் இன்ஸ்டிடியூஷன் கொண்டு வர்றது, அண்ட் டூரிசமில் வந்து கைட்ஸ் எல்லாம் வந்து 20,000 கைடை நாங்கள் பிடிச்சி அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள சூப்பர் கைடாக்கி அதெல்லாம் பண்ணுறது. அதே மாதிரி 20 ஆர்கியாலஜிக்கல் சைட்டை நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். ட்ரெக்கிங் கிக்கிங்லாம் வந்து டெவலப் பண்ணுவோம். அப்போ எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு ஸ்கில் தேவை. டூரிசம் வந்து அதான் சொன்னேன், அடுத்த 20 வருஷத்தில் இந்தியா வந்து ஒரு முக்கியமான ஒரு நாடாகிடும். அப்போ எல்லோரும் இங்கே வருவாங்க. வரும்போது பல இடத்துக்கு போவாங்க, கோயில்களுக்கு போவாங்க, ட்ரெக்கிங்கு போவாங்க, நேச்சுரல் சைட்ஸுக்கு போவாங்க, ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸுக்கு போவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து வருமானம் தான். ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கு நிறைய வருமானம் இருக்கும். ஏன்னா 40,000 கோயில் தமிழ்நாட்டில் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மட்டும் இதை இந்த பட்ஜெட்டில் பார்த்துட்டு கோயில்கள்லாம் வந்து புனரமைச்சாங்கன்னா அவங்களுக்கு டெபிசிட் பட்ஜெட்டே இருக்காது. நன்றி சார், நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. டீட்டெயிலாக அந்த பட்ஜெட் பற்றி சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. Presta Premium Women's Wear. Let your body love it. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.